இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் தமிழ்நாட்டின் சாணக்கியரான ரங்கராஜ் பாண்டே சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் இப்போது ஸ்டாலின் அவர்கள் எல்லா பக்கம் பரப்புரை பண்ணும்போது ஏற்கனவே நாங்கள் 1000 ரூபா கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இது வரக்கூடிய எலெக்ஷனில் 2000 ரூபாயும் கொடுக்கப்படும். அதுவும் இல்லாமல் 8000 ரூபா கூப்பனும் கொடுக்கப்படும். இந்த மாதிரி சொல்லி பரப்புரை பண்ணுறாருல சார். ஸோ அதனால் ஏற்கனவே ஜெயிச்ச மெஜாரிட்டி அதை விட இந்த தடவை மெஜாரிட்டியை ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கா? 8000 ரூபா கூப்பன் பற்றி சொன்னேன். 8000 ரூபா கூப்பன் வச்சு அதில் ஏதாவது கிளாரிட்டி இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, நான் சரியாக கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். 8000 ரூபா கூப்பன் ஒன்றா கொடுப்பாங்களா, தனித்தனியாக கொடுப்பாங்களா? மிக்சிக்கு, கிரைண்டருக்கு, வாஷிங் மிஷினுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. ஒரு மிக்சி 8000 ரூபா கிடையாது. நான் 4000 ரூபாய்க்கு மிக்சி வாங்கிட்டேன். இப்போ மிச்சம் 4000 ரூபா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கையா, லைஃப் டைமில் ஒன்றா, என்ன கணக்கு? வேற இங்கே 10,000 ரூபா நான் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு முடிச்சிட்டேன். அது அப்போ ஏன்பாடு? எந்த கடையில் வாங்குறது உங்களுக்கு புரியுங்களா? நான் எதிர்த்த கடையில் வாங்குறதா, அடுத்த கடையில் வாங்குறதா, பக்கத்து கடையில் வாங்குறதா? நான் 8000 ரூபா கூப்பன் கொடுத்துருவீங்க. அந்த கூப்பன் எங்கே கொண்டு கொடுக்குறது உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அங்கீகாரம் பெற்ற கடைகள் ஒன்று இருக்கா? அப்போ திமுக காரங்க கடையில் போய் வியாபாரம் நடக்குதுக்கா? என்ன பிளான்? 8000 என் அக்கௌண்ட்ல வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. 10,000 ரூபா என்ன சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி? உங்க அக்கௌண்ட்ல போட்டுருன்றார். ஆல் ப்ராப்ளம் சால்வ். அந்த 2000 ரூபா அவரும் ஆப்கே சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கே தான் முதல்ல சொல்லிச்சு நாங்கள் 2000 ரூபா அக்கௌண்ட். அதற்கு பிறகுதான் திமுக சொல்லிச்சு நாங்களும் 2000 ரூபா அக்கௌண்ட் சொல்லிட்டு எப்போ சொன்னார்? 5000 ரூபா காசை போட்ட அன்னைக்கு சொன்னார் நாங்கள் 2000 ரூபா. அதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுருச்சு அதிமுக. அப்போ நம்ம மக்கள் பாஜகவை சொல்லி பூச்சாண்டி காட்டுறாங்க தான் பார்க்குறாங்க. 8000 10,000 பிரச்சனை நிற்கல. டிஎம்கே சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்கிற கட்சி. ஒரு 10% கொடுத்துருப்பாங்களா? சிறுபான்மை மக்கள் கிட்டத்தட்ட 15% இருக்கிறாங்க. நீங்கள் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீமும் சேர்த்தீங்கன்னா 15. நான் 15% போல 234 தொகுதியில் 175 தொகுதி இவங்க நிற்கிறது. 20 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்களான்னு சொல்லுங்க. நீங்க அதுதான் சிறுபான்மையினர் கட்சி கூட்டணியா இருக்காங்களா சார்? அவங்களுக்கு ஒதுக்கீடப்பட்டிருப்பாங்க. சிறுபான்மை கட்சியை கூட்டணி தான் இவங்க கொடுத்துட்டு போறாங்க. எஸ்டிபிஐ போன முறை ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க, கொடுத்தாங்கல்ல. அப்போ கூட்டணி நீங்க சிறுபான்மை கட்சி கூட்டணி வச்சா டிஎம்கே கொடுக்குது, சிறுபான்மை கட்சி ஏடிஎம்கே கூட்டணி வச்சா பிஜேபி கொடுத்தா கொடுத்துட போறாங்க. அவ்வளவுதானே. நீங்க போய் கூட்டணி வச்சுக்கோங்க சார். கூட்டணி வைக்கிற ஆள் கொடுக்க மாட்டாராம், கூட்டணி வைக்காத ஆள் கொடுக்கணுமா? ஏதாவது லாஜிக் இருக்கா உங்களுக்கு? அதிமுக கூட ஒரு சீட்டு தான் சார் அலோகேட் பண்ணிருக்காங்க. நான் தான் ஒரு சீட்டு 2 சீட்டு விடுங்க. நாங்க கேட்குறேன் டிஎம்கே எவ்வளவு கொடுத்துருங்க? ஒரு 10% கொடுத்துருக்காங்க. நீங்க மகளிர் ஒதுக்கி நான் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. மகளிர் முன்னேற்ற கனிமொழி அக்கா கொடுங்க, அவங்களுடைய சீட்ல மகளிர் அணிக்கடி கொடுத்துருக்கீங்களா? 10% நான் சொல்ல, வேற ஒண்ணுமே சொல்ல. நான் 33% 50% கேட்கல. நீங்க செஞ்சீங்களா அவர் அங்க குற்றம் சாட்டுங்க. நீங்க ஒருத்தர் எப்படி நீங்க திருடங்கன்னு யார் சொல்ல முடியும்? இன்னொரு திருடன் சொல்லக்கூடாதுல்ல. அப்ப நீங்க நான் நல்லவராக இருந்தா உங்களை கெட்டவர்னு சொல்லி விமர்சனம் பண்ணலாம். நீங்க சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம ஏடிஎம்கே பிஜேபி கொடுத்துருக்கீங்க. ஏடிஎம்கே பிஜேபி தான் நீங்க சிறுபான்மைக்கு விரோதின்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் அங்கே ஓட்டு கேட்குறீங்க. கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் என்ன ஓட்டு கேட்குறீங்க? பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் அவ்வளவு கேள்வி பண்ணி விமர்சனம் பண்ணார். மனோ தங்கராஜ் அமைச்சர், அவருக்கு ஏன் கொடுக்கல? புரியுங்களா? அப்ப சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நீங்க மனோ தங்கராஜ் கொடுக்கலங்கிறனால. அப்ப சீட்டு கொடுக்கறதும் கொடுக்காதும் கட்சி அரசியல் ஓட்டுன்னு வேற வேற சூழ்நிலை கருதி மனோ தங்கராஜ் கொடுக்கலன்னா வேற ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஒரு நாசர் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அப்புறம் மஸ்தானுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அப்புறம் இவரை காலி பண்ணாங்க, அவர் காலி பண்ணாங்க. அப்ப சிறுபான்மை மக்களுக்கு யார் எதிர? உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க ஒரு பதவியை காலி பண்றாங்க, ஒரு பதவியை கொடுக்குறாங்கன்னா சிறுபான்மைங்கிறதுக்காக கிடையாது. நான் மாத்தி கேட்கிறேன். பாஜகவுக்கு ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்துல் கலாம் தேர்ந்தெடுத்தாங்க. யாரு? கலாம் என்றால் கழகம்னு சொன்னது யாரு? சொல்லுங்க சார். கருணாநிதி அவர்கள். கலாம் என்றால் அதாவது உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தமரை கலாம் என்றால் கழகம்னு கலைஞர் சொல்றார். ஆனா பாஜகவுக்கு ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க சந்தர்ப்பம் கலாமை கொண்டு வராங்க. இன்னைக்கு பழங்குடியின பெண்ணை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பட்டியலினத்தவரை கொண்டு வந்தாங்க, ராம்நாத் கோவிந்த். அப்ப இவர்கள் யாருக்கு துணையா இருக்காங்க? நீ பாருங்க. எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப ஒரு சிறுபான்மையினர், ஒரு பழங்குடியினர், ஒரு பட்டியலினத்தவர், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அப்ப யார் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருந்திருக்கான்னு பாருங்க. அப்துல் கலாம் நீங்க செலக்ட் பண்ணீங்களா? 2ஆம் முறை தேர்ந்தெடுத்தீங்களா? தேர்ந்தெடுக்கிற ஆதரவு கலாம் போட்டிட்டாருன்னா தமிழர்னு பார்க்க வேண்டாமா? நீங்க இஸ்லாமியர்னு பார்க்க வேண்டாங்க, தமிழர்னு பார்த்துருக்கணுமா இல்லையா? இல்ல கலாம் போட்டிட்டாங்க ஆதரவு சொன்னீங்களா? சார் அதே மாதிரி இப்ப கூட்டணி கட்சிகளை பார்த்தோம் அப்படின்னா எதற்காக தேமுதிகவுக்கு 10 சீட்டும் விசிகாவுக்கு வெறும் 8 சீட்டு கொடுக்கப்படுது? என்ன ரீசனுக்காக? அது தேமுதிக தேவைப்பட்டுச்சு, விசிகா கூடவே இருக்குது. சில சமயங்கள் என்ன ஆகும்னா லாயல்ட்டியே ஒரு பேர்டன் ஆகும், ஒரு சுமையா மாறும். தேமுதிக எதுல இருந்து இங்க வந்தவங்க, அப்ப டிமாண்ட் ஆஃபர் கடுமையா இருக்கும். ரொம்ப முக்கியமா அவங்க எதுக்கு தேவைப்பட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு. நீங்க எப்ப தேமுதிக கூட்டணி வச்சாங்கிற காலத்தை கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி இந்த பக்கம் குடத்துல கொடுத்துட்டு இருந்துச்சு, நான் தனியா போயிடுவேன். அப்ப அவங்களுக்கு நீ போறேன்னா போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க உள்ள கூட்டு வந்தாங்க.
அப்போ இவங்க உள்ள வந்தப்போ தான் காங்கிரஸ் கட்சி பம்பிச்சு. ஐயோ இப்போ இவங்க வந்துட்டாங்கன்னு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க பொறுத்துல. காங்கிரஸ் கட்சி என்ன நினைச்சு, நான் வெளியே போனால் உன் கூட்டணியே காலி நினைச்சிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து காங்கிரஸ் வந்து திமுக செக் வைக்க நினைச்சது. திமுக தேமுதிக மூலமா காங்கிரஸ் செக் வச்சு. அப்போ கூடவே இருந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து இழப்பு. அதனால வந்து வேற வழி ஒரு 3 சீட் வந்து கூட வாங்கிக்கிட்டார். நல்ல 2 சீட் கூட வாங்கிட்டார். ஒரு 2 கம்யூனிஸ்டும் அதிமுக தான் பாவம். ஓகே சார். பட் இருந்தாலுமே தேமுதிக வந்து நேற்று வரைக்குமே வந்து ஸ்டாலின் அவர்களையும் கருணாநிதியும் விமர்சனம் பண்ணவங்க அந்த அளவுக்கு சீட்டு தூக்கி கொடுக்கும்போது இப்போ திருமாவளவன் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சே சார். அதுக்காக தான் அவர் வந்து நம்மளே அசம்பிளியில் இறங்கி நம்முடைய களப்பணியை ஆற்றிடும் பார்த்தாரு. அதுவும் பிரச்சனையாகி போச்சு. ஆனால் அவர் மிகப்பெரிய ராஜேந்திரி நிதானமாக கையாளுவார். மிரட்டல் கொடுக்கப்பட்டுச்சா என்ன அவருக்கு? அப்படிலாம் நமக்கு தெரியாது. நான் அப்படி நம்பலை. மிரட்டலுக்கு பணியக்கூடியவரும் இல்லை. ஆனால் அந்த அழுத்தம்ங்கிறது ராஜினாமா பண்ணுறியா இல்லையா அப்படிங்கிறது அழுத்தம் இல்லை. என்ன ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் போட்டிடுறாரு, தேவையில்லாத விவாதங்கள்லாம் வழிகொழுது, இந்த மாதிரி விவாதங்களுக்கெல்லாம் வாய்ப்பே தேவையில்லைல்ல அப்படின்னு நினைச்சாலே ஓகே, வருத்தத்தில் இருக்கிறாங்க. பட் நீங்கள் அழுத்தம் என்பது கழுத்தை நெரிப்பதில்லை. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதற்கு பணிபவரும் இல்லை. அவங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா சரி ரைட் அப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனால் அவர் வந்து அடங்கக்கூடியவர் அல்ல. அடங்க மறு அத்துமீறி தான் அவருடைய கேரக்டர். அவர் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானம். அதே சமயத்தில் வந்து படித்தவர், நிதானமானவர், பண்பட்டவர், வயது இருக்கு, அனுபவம் இருக்குது, மூப்பு நாட்ட பாடம் கற்றவர். அதனால தடாலடியாக செய்ய மாட்டார். தடாலடியாக பேசுவார், ஃபீலிங்காக பேசுவார், தடாலடியாக பேசுவார். ரொம்ப நிதானமாக செயல்படுவார். ரொம்ப நிதானம், ரொம்ப ஆழமாக ஃபியூச்சரிஸ்டிக்காக செய்வார். அதனால தான் இன்னைக்கு அவர் கட்சிக்கு வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பி. அவருடைய கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம். அவருக்கு முன்னாடி ஆரம்பித்த பல கட்சிகள் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மெஷர் பண்ணி வைக்கக்கூடியவர். பட் இருந்தாலுமே காங்கிரஸ் இந்த ராகுல் காந்தி அவர்கள் இன்னுமே தமிழ்நாட்டுக்கு வந்து பரப்புரைக்கு வராமல் இருக்காரு. என்ன காரணமா இருக்கு? வருவார் போல தான் தெரியுது. அது கொஞ்சம் பெரிய விஷயமா நாங்கள் எழுப்பினோம். முதல்ல இருந்து ரொம்ப சொல்லிட்டே வந்தோம். அது வந்து கொஞ்சம் பெரிய விஷயமா விவாதமாக வந்துகிட்டுருச்சு. இப்போ 9ஆம் தேதி அசாம்ல இருந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இங்கேயும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, கேரளாலையும். நாளைக்கு வந்து போலிங் நடந்தது. அதனால வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வருவார். ஒரு போனா போதும் வருவார் நினைக்கிறேன். ஸ்டாலின் பெயர் கூட உச்சரிக்கலையே பாண்டிச்சேரி போகும்போது. அது கண் கூட தெரியுதுங்க. அவருடைய விருப்பம் நான் பல முறை சொன்னதான், ரிப்பீட் பண்ண முடியல. அவருடைய முதல் தேர்வு திமுக கிடையாது. அவருடைய முதல் விருப்பம் தன்னுடைய கட்சியை மீண்டும் ஆட்சி கொண்டு வருது. 55 வருஷமா இந்த கட்சி ஆட்சியில் இல்லை. 1967 போனது, இன்னைக்கு 2027 வரப்போகுது. அப்ப 60 வருஷமா உள்ள நுழைய முடியல. அதற்கு அடிப்படை காரணம் திமுக. அப்ப நம்ம ஆட்சிக்கு வரணுங்கிறது அவருடைய பிரதானமான விருப்பம். அது வந்து திமுக மீது பகை கிடையாது, தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வரும். அப்ப விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஒரு வரலாற்று வாய்ப்பு கையில் வரும்போது நம்ம வந்து ஆளுக்கு பாதி சீட் கூட கேட்டு போகலாம். அவர் சந்தோஷமா செஞ்சிருப்பார். 117 கேண்டிடேட் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அடைஞ்சு போயிருப்பார். இவங்க அலைன்ஸ் சேர்ந்தாங்கன்னா கூட 4 கட்சி வந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து பாமக வந்து எங்கே போகிறது முடிச்சுட்டு இருந்துச்சு, சசிகலா அவர்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, டாக்டர் கிருஷ்ணன் நம்ம கஷ்டப்படுறாங்க. இவங்க எல்லாமே அதிமுக அலைன்ஸ் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் உள்ள வந்திருப்பாங்க. ஒரு ஃபார்முடபிள் அலைன்ஸாக மாறி இருக்கும். அது வந்து ஒரு பெரிய இயக்கம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு சிதம்பரம் போன்றவர்கள் உள்ள நுழைஞ்சு அவர்களுடைய ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தி, திரு டிடிவி தினகரன் என்னுடைய பேட்டில் சொல்றார், ஒருவேளை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடராமல் போயிருக்குமானால் கட்சியை உடைப்பதற்கான திட்டம் இருந்ததுன்றார் திரு டிடிவி அவருடைய ஸ்டேட்மெண்ட். என்னுடைய பேர்ல சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு போனால் அவர் வந்து கட்சியை காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கட்சி இழந்துடக்கூடாது அப்படின்னு திரு ராகுல் காந்தி வேற வழி இல்லாமல் தர்மசரை விட்டு கொடுத்தாரு. எவ்வளவு தூரம் வந்தாலும் உள்ள வாரி போட்டுக்கிறது புத்திசாலித்தனம் தான். அதுல ஒன்றும் குழப்பம் கிடையாது. எல்லாருமே கிண்டல் பண்றாங்களே சார், ஜொமேட்டோக்காரன் போனாலும் சரி, யாருக்கு போனாலும் சரி, உள்ள தூக்கி உள்ள போனாலும் அது வந்து நீங்க வந்து பொலிட்டிக்கலா நீங்க கேலி பண்ண வேண்டியதான், அது அரசியல் பண்ண வேண்டியதான். ஆனா ஒரு ராஜேந்திரம் வந்து யார் வந்தாலும் வாங்கி, யார் வந்தாலும் போ, அப்படி யாருனாலும் இடத்த காலி பண்ணி சொல்றது ராஜேந்திரம் இல்லை. யாருனாலும் உள்ளவானாலும் ராஜேந்திரன் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓட்டா கூடினாலும் வேல்யூ தானே. நீங்கள் வந்து எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் வந்து 1 கோடி ஓட்டு வாங்கி கொடுத்துருவாருன்னு சொல்லல யார். ஆனால் அவர் தொகுதியில் கொஞ்சம் உழைப்பார்ல, அவர் பசங்க 2 உழைப்பாங்கல்ல. அப்போ அந்த தொகுதியில் வந்து ஒரு வெற்றி கட்டிப்படுமாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். செங்கோட்டையன் போனால் போயிட்டு போகிறாரு அப்படின்னு. செங்கோட்டையன் வந்து மல்லு கட்டுவார்ல. செங்கோட்டையனும் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த காம்போ வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏடிஎம்கே உத்தரவாதம் ஒரு சீட்டு நீங்கள் டிக் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து அது எந்த கட்சிக்கும் தெரியாமல் முடிக்கல. இப்போ வந்து அந்த தொகுதி வந்து கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கா, தாவேக்காவுக்கா, திமுகவுக்கா அப்படின்னு யோசிக்க முடியாது. அப்படிதான் நீங்க யோசிக்கணும். ஒவ்வொருத்தராக போயிட்டு போகணும்னு சொல்லி அப்படி யோசிக்க முடியாது. அது உள்ள வாரி போட்டது வந்து திமுக ராஜேந்திரன் தான். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க. விஜய் அவர்களுக்கு இப்போ பரப்புரை பண்ணுற இடத்துல எல்லாமே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுது. அவருடைய தாக்கம் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமே என்ன தமிழ்நாட்டில்? நிச்சயமா அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். குறைஞ்சபட்சம் 15% வாக்குகளை பெறக்கூடியவர் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்க மாட்டார். சீட் கன்வர்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் முக்கியமான கேள்வி. ப்ளஸ் வந்து இவருடைய பொலிட்டிக்கல் சஸ்டைனபிலிட்டி இருக்குதான்னு பார்க்கணும். தேர்தலுக்கே வந்து ஆடிக்கு ஒருக்கு அமாவாசைக்கு ஒரு தான் வருவேன்னு சொல்லி சொல்கிறவர் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் எவ்வளோ வருவாருன்னு பார்க்கணும். அப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து அவர் சஸ்டெயின் பண்ணி நிற்பாருன்னா ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. பெரிய ஃபியூச்சர் இருக்குது, நோ டவுட். ஏன்னா ஒரு 15% ஓட்டு எடுக்கிறங்கிறது சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம்.
அண்ணன் சீமான் வந்து இப்போ தான் 8% வந்திருக்காரு, இவ்வளோ வருஷமாக போராடி. அதை விட டபுள் மடங்கு அப்படியே. அப்போ வந்து அது ஒரு பெரிய வரலாற்று வாய்ப்பு தான், அவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அவர் இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கேவா டிஎம்கேவா யார் ஜெயிப்பாங்கங்கிற குழப்பமே. அவர் இல்லைன்னா ஏடிஎம்கே படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடும். நீங்கள் இந்த எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி டப்புன்னு கண்ட்ரோலால் டெலிட் போட்டு விட்டீங்கன்னா அதிமுக படுத்துக்கிட்டே ஜெயிக்கும். அவர் இருக்கிறனால தான் யார் ஓட்டை பிரிக்கிறாருன்னே தெரியாமல் ஒரே குளறுபடி போராட போனால் அந்த டாபிக் பேசிட்டே இருக்கும். பட் இருந்தாலுமே எவ்வளோ பக்கம் போனாலுமே டெய்லியுமே அவருக்கு ஆக்சிடென்ட் மற்ற நிறைய பேர் இறக்கக்கூடிய வருது. இப்போ அப்போ எதுக்கு எப்படி சார் அவர் சமாளிப்பார்? அவர் அது வந்து கஷ்டமான விஷயம் தான். அது வந்து ஏன்னா அவரை பார்க்க வர்றாங்க, அவர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ணும்போது நல்ல காசு கீசு இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல், குவார்டர் பிரியாணி இல்லாமல் வந்து நிற்கிறாங்க. அதில் வந்து அது மறுக்கிறதுக்கு இல்லை. அது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தா கூட போதும், நாங்கள் வந்து நிற்கிறோன்னு நிற்கிறாங்க. அவரை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு, அது மாதிரி எஸ்பெஷலி இளைஞர்கள் மத்தியில். அதில் குழப்பம் இல்லை. அது வந்து ஒரு சங்கடமான விஷயம் தான். போலீஸுக்கும் ஒரு தர்ம சங்கடம் தான், அவருக்கு ஒரு சங்கடம் தான். பட் அவ்வளோ பெரிய ஈர்ப்பு இல்லை. இன்றைக்கெலாம் நீங்கள் இதில் பாளையங்கோட்டை திருவிழா நல்ல கூட்டம், கூட்டம். தூத்துக்குடி பக்கம்லாம் சரியான கூட்டம். சிறுபான்மை மக்கள் ஃபுல்லாக எனக்கு தான் வாக்களிப்பாங்க நம்புறாரு. அவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் நல்ல ஈர்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுறதுக்கு மறுக்கிறதுக்கே இல்லை. அதில் வந்து எந்த பொய்யும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து திமுக பக்கம் இருந்து பாஜக இரண்டு பக்கமே இருந்து ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறதா என்ன சார்? எந்த அழுத்தம் அவங்கவுங்க அவங்க ஓட்டத்தை ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம். அது வந்து இவ்வளோ டிலேக்காக என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியல. அது வந்து இவ்வளோ மாற்றி மாற்றி வச்சு கடைசியில் இப்போ நான் கேள்விப்பட்டது வந்து எங்களுக்கு படம் பார்த்து ஓகே பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எலெக்ஷன் கமிஷனில் போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் பேசுது இந்த படம். முழுக்க அப்போ வந்து பாலிடிக்ஸ் பேசுகிற டைரக்ட் பாலிடிக்ஸ் பேசுது. அதில் வந்து யானைகள் இருக்குது, சிவப்பு கொடி இருக்குது, இந்த மாதிரி தாவேக்கா இருக்குது, விசில் இருக்குது, எல்லாமே அதில் இருக்குது. வெற்றி 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 கழகம் இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. அப்போ வந்து பியூர் பாலிடிக்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முழுக்க முழுக்க பாலிடிக்ஸாக இருந்துச்சுன்னா அது எப்படி பண்ணது, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் தான். பட் வந்து பொலிட்டிக்கல் அழுத்த வந்து பிஜேபிட்டு வந்து டிஎம்கே நினைக்கல, அவங்கவுங்க ஓட்டை தக்க வைக்க பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் இப்போ இந்த எலெக்ஷன் முன்னாடியே வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டு, அதே மாதிரி கேஎன்ஆர் மேலே, அதேமாதிரி துரைமுருகன் மேலே, ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி விஷயங்கள்லாம் சார் பார்க்கப்படுது. இப்போ கேஎன்ஆர் எலெக்ஷன் கண்டஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நீதிமன்றம் வந்து பாதி வழக்கில் தடை விதிச்சிருது. திரு பொன்முடி அவர்கள் வழக்கில் தண்டிக்கப்பட்டார். இஃப் ஐம் நாட் ராங் 3 வருஷம் நினைக்கிறேன் தண்டிக்கப்பட்டார். சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணி வச்சிருச்சு. அப்போ என்ன செய்வாங்க? அப்போ வந்து நீதிமன்றம் வந்து முன் வந்து கடகடன வழக்கு விசாரிக்கணும். இல்லை எல்லாத்துக்கும் ஸ்டே போடுன்னா அவங்க என்ன செய்வாங்க? அவங்கள வந்து அவங்களுடைய கலப்பணி பார்க்க தானே செய்வாங்க. ரெண்டாவது மேட்ரு என்னென்னா, இன்னைக்கு வந்து அரசியல் அப்படி நீங்கள் வந்து தரந்தாழ்ந்த விமர்சனங்கள் வந்துருச்சுன்னு கேட்டிங்களே, அது மாதிரி தான் அரசியலில் ஊழல் அப்படின்னா யார் ஊழல் செய்யலை அப்படின்னு கேட்க போயிட்டாங்க. எல்லாரும் தான் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் அவரை மட்டும் சொல்கிறீங்கிறது போயிட்டாங்க. அது வந்து ஊழல் வந்து பரவலாக்கப்பட்டுச்சு, வெகுஜனங்களுக்கு வரைக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் கொண்டாச்சு. நம்ம இப்போ எலெக்ஷனுக்கு காசு கொடுக்குறோம்ல, என்னது அது? ஊழல் தானே. ஓட்டு போடுற காசு, எனக்கு ஓட்டு போட்டு இருந்தால் 1000 ரூபா வச்சுக்கோ அப்படிங்கிறது ஊழல் தானே. அப்போ நான் ஊழல் பண்ணது போய் பொதுமக்களையும் ஊழல்வாதியில் மாற்றிட்டேன். முடிஞ்சு வச்சா கதை. இப்போ நீங்கள் என்ன எப்படி நீங்கள் என்னை வரலன்ட்டு கேட்பீங்க? நீ ஊழல் பண்ணி அப்படின்னா பாஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்கல்ல, அவ்வளோதான். ஓகே சார். அதே மாதிரி சீமானுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சார். அதாவது ஒன்றா என்னை விஷம் கொடுத்து கொன்றுங்க, இல்லைன்னா என்னை ஓட்டை போட்டு என்னை அதிகாரி ஆக்கி உங்களுக்கு வந்து வேலை செய்ய பாருங்க, என்னை இப்படி 15 வருஷமாக பேசி என்னை சாவடிக்காதீங்க. அந்த அளவுக்கு ஒரு அவர் எக்ஸாஜரேஷன் ஆகிட்டாரான்னு சார். அவனுடைய விரக்தி புரிந்து கொள்ளக்கூடியது தானே. ஆனால் வந்து தேர்தலுங்கிறது பல விஷயங்கள் சார்ந்தது, வெறும் உணர்ச்சி சார்ந்தது கிடையாது. சித்தாந்தம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் கம்மியானதா? ஒரு கூட்டணி வச்சுட்டு போய் ஜெயிச்சு போயிடலாமே சார் அவர். அது அவருடைய முடிவு, நம்ம யாரை சொல்ற கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியோட சித்தாந்தம் கம்மியானதா? அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடிஞ்சதா? தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயாவது பண்ண முடிஞ்சதா? கேரளாலே வந்து ஜெயிப்பாங்க. இந்தியாவில் எங்கேயுமே 28 மாநிலத்தில் தடமே கிடையாது, ஒரு மாநிலம் தவிர. அப்போ சித்தாந்தத்துக்கு என்ன குறை? அப்போ அரசியல் கட்சியில் வெல்வது அப்படிங்கிறதுக்கு 15 விஷயங்கள் தேவை, ஒன்று மட்டும் கிடையாது. கொள்கை தேவை, கோட்பாடு தேவை, ஆள் தேவை, அம்பு தேவை, பணம் தேவை, தலைவன் தேவை, இலவசங்கள் தேவை, எதிராட்களை சமாளிக்கிறது, நிறைய விஷயங்கள் சேர்ந்துக்கணும். அதில் அண்ணன் வந்து ஒரு நல்ல சித்தாந்தங்கள் பேசுகிறாரு, நல்லா பேசுகிறார், பியூட்டிஃபுல்லாக பேசுகிறார். யார் கேட்டாலும் அப்படியே வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும். அண்ணன் பேச்சை கேட்டால் அப்படியே வந்து கிளம்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதான் நம்ம வந்து. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நிதர்சனம் புரியும், ஆமாம் சரி அண்ணன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவருடைய வேதனை புரிந்து கொள்ளக்கூடியது சார். அதே மாதிரி இப்போ பாஜகவில் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்களே சொல்லியிருந்தீங்க சார் 2031 எதிர்க்கட்சி, 2036 வந்து ஆட்சியை பிடிப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா வெறும் 27 சீட்டு தான் ஒதுக்கப்பட்டுச்சு, 40 எதிர்பார்த்தாங்க. அந்த 27மே வந்து, அதாவது அதிமுக வந்து எங்கெல்லாம் தோக்குமோ அந்த இடத்தெல்லாம் வந்து பாஜக கொடுக்கப்பட்டதா ஒரு வாதம் வைக்கப்படுது சார். பாஜக தோத்தா அதிமுக லாபமா? எல்லா கூட்டணி கட்சியும் தோத்துட்டாங்க, அதிமுக லாபமா? எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சா இருக்கும்.
எல்லா கட்சிகளுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட்டும் 50% மேலே இருந்தால் தான் அதிமுக ஆட்சியே. உங்களுக்கு புரியுங்களா? 27 சீட்டா 14 சீட்டு வந்து அவங்க எடுக்கணும், 18 சீட்டா 10 சீட்டு வந்து பாமக எடுக்கணும், 11 சீட்டா 6 சீட்டு வந்து அண்ணன் டிடிவி எடுக்கணும். எல்லா கட்சியும் மேலே தான் அப்போ ஏடிஎம்கே ஆட்சி. தோக்கிற சீட்டா ஒருத்தர் எப்படி கொடுப்பாரு போல நீங்க சொல்லுங்க. பட் இருந்தாலுமே கோயம்புத்தூர்ல ஸ்ட்ராங் ஹோல்டு ஒரே சீட்டு, சென்னையில ஸ்ட்ராங் ஹோல்டு ஒரே சீட்டு, எதுக்காக சார் அப்புறம் அப்படி? ஏன்னா அவர் கூட இருக்கக்கூடிய, அதாவது ஏடிஎம்கேல சில பேர் அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சர்வாதிகாரமாக செயல்படுறார் அப்படின்ட்டு. அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபிகிட்ட பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், சிட்டிங் எம்எல்ஏக்களை மாற்ற மாட்டோம். ஒன்று, காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக நடந்த பேச்சுவார்த்தையில் 25 சீட்டில் 18 சீட்டு கடந்த முறை வென்றிருந்தாங்க, எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாங்க. சரிங்களா? அந்த 25 28 அப்புறமாக்குனாங்க. 25ல் 18 ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா? அதுலேயே 2 பேருக்கு சீட்டு கிடையாது. 18 திருப்பிக்குள்ள சிட்டிங் எம்எல்ஏ, ஏன் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஏன் எம்எல்ஏக்கு சீட்டு கிடையாதுட்டாங்க. ஏன்னா அது தேமுதிக வருதுங்க. தேமுதிக வந்தானுங்க, நான் ஜெயிச்சிருக்கேங்க. உங்களுக்கு புரியல? 18ல் 25 மிச்சம் 7 தொகுதி இருக்கு பாருங்க, அதில் பிடிங்கிருந்தா கூட பரவாயில்ல. சரி, 7ல் தோத்துட்டீங்களா சார், நம்ம வேற கொடுத்துருவோம்னு ஜெயிச்ச தொகுதியை பிடிக்கிட்டாங்க. அது பேச்சுவார்த்தை இல்லைங்க. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், எங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏக்களை மாற்ற மாட்டோம், எங்களுடைய மாவட்ட தலைவர்களை மாற்ற மாட்டோம், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்களை மாற்ற மாட்டோம். ஏன்னா அவர்கள் கடினமான காலகட்டத்தில் என்னோடு இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் சீட் கொடுக்கணும். என்ன தப்பு பார்க்குறீங்க? அப்போ எல்லா இடத்துலையும் தானே ஜெயிக்கணும். இதில் 8 சீட்டாவது குறைஞ்சபட்சம் ஜெயிச்சிருவாங்க நான் நம்புகிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய 27ல் பாஜக பார்த்தா 8 சீட்டாவது மினிமம் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்புகிறேன். அது 15 18 ஆக்குறது அவங்களுடைய சாமர்த்தியம். குறிப்பிட்ட தொகுதிகள் சார் வாய்ப்பு நிறைய தொகுதி நம்ம சொல்லலாம். நம்ம வந்து அது எலெக்ஷன் வரட்டும், நம்ம பார்ப்போம். நிறைய தொகுதி, நான் ஒரு 8 தொகுதியாக என் கண்ணில் தெரியுது. அது 8 எதுனாலும் 8 இருக்கலாம். அப்போ அந்த 27ல் வந்து என்ன வருதுங்கிற நான் பார்க்கணும். ஓகே சார். பட் இருந்தாலுமே அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அவருக்கு வந்து சீட்டு வேண்டான்னு சொல்லியிருந்தாலுமே, அவ்வளோ ப்ரெஷர் பண்ணியுமே வேண்டான்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலுமே நாங்கள் லெட்டர் எழுதப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் காப்பி வெளியே வருது. அதே அதெல்லாம் யாரோ சொன்ன, அவரே சொல்றாரு இல்லைன்னு. அப்புறம் நீங்களா சொல்றீங்க, நீங்களா ஒரு லெட்டர் வெளியிடுவீங்க, அண்ணாமலை அது நீங்களா சொல்வீங்க, அண்ணாமலை விளக்கம் சொல்லணுமா? எனக்கு புரியல. அந்த லெட்டர் அண்ணாமலை கன்ஃபார்ம் ஒரு சீட் வின்னு சொல்லலாம்ல சார்? அது உண்மைதாங்க. 234 வின்னு வச்சுக்கோங்க. ஒரு தொகுதியில் போட்டிட்டாருன்னா அந்த தொகுதிக்கு உழைச்சிருப்பாரு. இப்போ போட்டி இல்லை, 234 தொகுதிக்கு உழைப்பாரு. அப்போ 204 தொகுதிக்கு வின்னுக்கு பாரு. இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறதால நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற நேரத்தில் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருப்பார். 4 நாள் பிரச்சாரம் போறார் முதல் கட்டமா. அப்புறம் நயினா நாயந்தனுக்கு பிரச்சாரம் பண்றார், வானதிக்கு பிரச்சாரம் பண்றார், எல்முருகனுக்கு பிரச்சாரம் பண்றார், ஏடிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்றார், அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் பிரச்சாரம் பண்றார். உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? உங்கள் அற்புதமான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.